மதிக்கணும் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இது முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற ஹதீஸ் கிதாபில் வருது. இதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை பின்பற்ற சொல்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருத்தர் விபச்சாரம் செய்யறத காண்றேன், விபச்சாரம் களவான்றத காண்றேன், சாராயம் குடிக்கிறத காண்றேன், அவனை மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் போட்டிற உடுப்பு மட்டும்தான் ஏகி, அந்த உடுப்பை கலட்டி அவன் குறைய மறைக்கலும் வேண்டாம், நான் மறைப்பேன் அப்படின்னா நான் மறைக்கிறேன்டா. ஏண்ட உடுப்பை கலட்டினா ஏண்ட மானம் போ, ஏண்ட மானம் போனாலும் பரவாயில்ல, அவன் மானத்தை மறைச்சு ஏண்ட உடுப்பை கலட்டிட்டா மறைக்கலுமா, அதையும் மறைப்பேன் சொன்னான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருத்தர் விபச்சாரம் செய்யறாரு, நான் அதுக்கு காண்ற பாவங்களை மறைக்கணும்னு சொல்லல, கேவலப்படுத்தவா, முறைய ஆளுக்கு தனியா தண்டனையா கொடுங்க. ஏன் உலகம் எல்லாம் பரத்துறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏண்ட உடுப்பு ஒரே ஒரு உடுப்பு தான் இருக்கு, அந்த உடுப்பை கலட்டி ஏண்ட மானத்தை போக்கி அவர்த மானத்தை மறைக்கலும் என்றாலும் நான் மறைப்பேன் என்று சொல்றாங்க. இது எங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு விருப்பமான அமல் சீதேவிகள். அவங்க எல்லாருக்கும் தெரியும் காபத்துல்லாட பொறுமதி. காபத்துல்லா விடுங்களே, காபத்துல்லால இந்த 1000 கிலோமீட்டருக்கு அங்க அழிக்கிற ரியாதில ஒரு பாவம் நடந்தாவே, ஒரு தியேட்டரை திறந்தாவே, ஒரு பாரை திறந்தாவே இங்கே எங்களே கொதிக்குது. இதே பார, இதே தியேட்டர், இதே பாவத்துல காபத்துல்லால செஞ்சா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஹதீஸை கேளுங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, இப்னு மாஜால வர ஹதீஸ், ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை சுத்தி தவாஃப் செஞ்சு ஓடிக்கிறாங்க. காபத்துல்லாஹ் அந்த எல்லை ஒன்றைக்கு, அந்த எல்லையில ஒரு புல்ல கூட குடுங்கேலாது, அங்க இருக்கிற பறவைகள் மிருகங்களை கூட பயமுறுத்தேலாது. அங்க சும்மா புறாக்கள் பறந்து கொண்டீங்க, சாப்பிட்டு கொண்டீங்க, அந்த புறாக்களை கூட குழப்பேலாது. அவ்வளவு கண்ணியமான இடம். وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقْهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ. குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ல அல்லாஹ் சொல்றான், உலகத்துல எங்க பாவத்தை யோசிச்சாலும் யோசனைக்கு அல்லாஹ் பாவத்தை எழுதுறல்ல. நாங்க ஜும்மா தான் கேட்டாலும் சில நேரத்துக்கு சிந்தனை வேற பாவத்துல ஐக்கியம், அது மனுஷன் அடிப்படையில வந்துட்டு போறது, அதுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டிக்கிறல்ல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காபத்துல்லாஹ்வுக்கு இருந்து கொண்டு பாவத்தை யோசிச்சாலும் தண்டனை இருக்கு. எவ்வளவு புண்ணிய பூமி ஆகியும், அது எவ்வளவு புண்ணிய பூமி ஆகி. இந்த ஹதீஸை கேளுங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தவாஃப் செஞ்சு வந்திருக்காங்க. தவாஃப் செஞ்சு என்னமோ சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு தெரியவா, நபியோட வாய் ஆடினாலே கிட்ட ஓடி போயிடுவாங்க, என்ன சொல்றேன்னு கேட்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க, மா அஃபியதகி வ அஃபியத ரீஹகி, காபாவே நீ எவ்வளவு வாசம், நீ எவ்வளவு பரிசுத்தமானது, மா அஅஸமகி வ அஅஸம ஹுர்மதகி, உன்னுடைய கண்ணியம் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு பொறுமதியானது. இப்படின்னு காபாவை புகழ்ந்துட்டு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபாவே உன்னை விட கண்ணியம் அல்லாஹ் கிட்ட ஒரு முஸ்லிம் மானம். அல்லாஹு அக்பர். எப்படி இவ்வளவு பொறுமதியான காபாவை பார்த்து நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளவு கண்ணியமான நீ, உன்னை விட அல்லாஹ் கிட்ட கண்ணியமானது ஒரு முஸ்லிமுடைய மானம் வருவாரு. சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லிமுடைய மானம் வருவாரு. சுபக தொழுதுட்டு வெளியே போய் என்னத்தை பேசுறோம் நாங்க? சீதேவிகள் காபாவை விட, சீதேவிகள் காபாவை விட, காபாட கண்ணியத்தை ஒரு வருஷம் தொடர்ந்து பேசினாலும் முடியாது இந்த மிம்பர்ல. காபாட கண்ணியம் ஐத்த ஒரு ஆயத்தையே சொன்னேன், காபத்துல்லாஹ்வுக்கு பாவத்தை யோசிச்சாலும் தண்டனைக்கு. அல்லாஹு அக்பர். ஒரு காபிர் கவிழுக்கு வரையலாது. அந்த காபாவிட கண்ணியம் அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம் மானம். இன்னைக்கு சும்மா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. அவங்க சின்ன புள்ள, 7-8 வயசு தான் இங்க, பேசுறதுக்கு நிறைய சோதரன், 7-8 வயசு தான் இங்க. அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வேலைக்கு இருந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் வேலையை செஞ்சு கொண்டு இந்த ஆள் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் போறாங்க,
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையோட விளையாடி கொண்டிருக்காங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்துக்கு கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு. சின்ன பிள்ளை உம்மா கேட்டாங்க, ஏன் லேட்டாகி வந்தேன்? எங்க நபி அலைஹிஸ்ஸலாம் தேவையில்லாத வேலையை ஒன்று அனுப்பிப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு உம்மா கேட்டாங்க, ஏன் லேட்டாகி நீங்க? அனஸ் ரலியல்லாஹு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அம்மா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு வேலைக்கு அனுப்பினேன்டாங்க. அல்லாஹு அக்பர். உம்மா கேட்டாங்க, அது என்ன வேலை வாப்பான்னு கேட்டாங்க. மகன் சொல்றத பாருங்க, உம்மா அது நபியில சீக்கிரம் கேட்க வேணும். அல்லாஹு அக்பர். சின்ன பிள்ளை தெரிஞ்சு அதே நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சீக்கிரம் ரகசியம் கேட்க வேணாம். இதை கேட்ட உண்மை என்ன தெரியுமா சொன்ன? நான் உண்மை தானே, நாங்க தான் இப்ப ரெக்கார்டிங்க போட்டு பிள்ளைட கையில் அனுப்புறோம். டாக்டா பெரியப்பா பெரியம்மா பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க, அடுத்து அனுப்புறோம், பாத்துட்டு வாங்க பிள்ளைகளை அனுப்புறேன், அவன் இந்த பலாய பாத்துட்டு வாங்க. உண்மை என்ன தெரியுமா சொல்லி கொடுத்த? மகனே, எனக்கு மட்டுமில்ல, நீ மௌத்தாவும் வரைக்கும் நபியுடைய ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் சும்மா கேட்கிறேன், எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாத வேலைக்கா அனுப்பிப்பாங்க.